முழு இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உயர்தர பரீட்சைகள் இன்றும் நாளையும் ரத்து, வெளியான அறிவிப்பு. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் தீபக படகு சேவைகள் பாதிப்பு. முன்னாள் எம்பி உதித் லோக்குபண்டாரவின் துப்பாக்கி போலீஸ் காவலில். இலங்கையை அச்சுறுத்தும் மோசமான வானிலை, 22 பேர் மரணம். மாவீரர்களை வைத்து சொத்து குவிக்கும் சில புலம்பெயர்ந்தோர், தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் பகிரங்கம். ஊடக தேசிய கொள்கையை ஏற்க முடியாது, யாழ் ஊடக அமையம். புலம்பெயர் தமிழர்களுக்கு அனுர மீது ஏற்பட்டுள்ள கோபமே லண்டனில் எதிர்ப்பு. தெல்லிப்பளையில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் பிற்பகல் 2 மணியுடன் மூடுவதற்கு வர்த்தகர்கள் தீர்மானம். ஜனாதிபதி தலைமையில் அவசர கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இயற்கை ஆபத்துகள் குறித்த வானிலை அவதான நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று 8:30 மணியளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிக்கை நாளை இரவு 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களும் தற்போது கடுமையான மழை காரணமாக அதிக ஆபத்தில் உள்ளன. திடீர் வெள்ளம், மண் சரிவு, ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. பலத்த காற்று மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வணக்கம். வாங்க ஆஃபீஸுக்கு வாங்க. திடீர்னு போகும் அப்படி கை Thank you.
நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகள் இயனகே குறித்த விசேட அறிவிப்பை வெளியிட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவுவதன் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்ற நிலையில் தற்பொழுது உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றும் நாளையும் உயர்தர பரீட்சையை ஒத்திவைப்பதற்கான தீர்மானம் தற்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக இன்று நைனாதீவு குறிகட்டுவான் படகு சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக நைனாதீவு தனியார் படகு உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக இன்று வியாழக்கிழமை நைனாதீவு குறிகட்டுவான் படகு சேவை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக நைனாதீவு தனியார் படகு உரிமையாளர் சங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக தீபக பகுதிகளுக்கான படகு சேவைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணியின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்கபண்டாரவிடமிருந்து ஒரு துப்பாக்கி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் சட்டபூர்வ தன்மை குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நவம்பர் 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் பேரணியின் போது அவர் இந்த துப்பாக்கியை வைத்திருந்ததை காட்டும் வீடியோ காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக 22 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இன்று காலை நிலவரப்படி பதுளை மாவட்டத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பண்டு அபேபத்தின தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகள் 26க்கு அண்மித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மோசமான வானிலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் பத்தகேவோட்ட மற்றும் உடுதும்புர பகுதிகளில் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். 17 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி மோசமான வானிலை காரணமாக 3 வீடுகள் முழுமையாகவும் 381 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக நிலையம் தெரிவித்துள்ளது. 877 குடும்பங்களைச் சேர்ந்த 3000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நஷ்ட ஈடு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் வந்தால் போதும் புலம்பெயர் தமிழர்கள் மாவீரர்களை வைத்து பணம் வசூலிக்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் தாக ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டுக்குள் பிரச்சினை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில புலம்பெயர் அமைப்பினர் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மக்களை திசை திருப்பி போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை அவர்கள் இல்லாமல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருகோணமலை புத்த சிலை விவகாரம், லண்டனில் புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பு, மாவீரர் நாள், பலதரப்பட்ட அரசியல் சார்புடையங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாவீரர்களை வைத்து சில புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய சொத்துக்களை அதிகரிக்கும் வண்ணம் செயற்படுவதாகவும் பணங்களை சேர்க்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும், ஆனால் மாவீரர்களுக்கோ அவர்களுடைய குடும்பங்களுக்கோ விதமான உதவிகளும் உரிய முறையில் கொண்டு செல்லப்படுவதில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில்தான் கடற்றொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்னகம்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இலங்கையில் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்கும் 3 துறைகளில் கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சும் ஒன்று என்பதை கூறியாக வேண்டும். எமது அமைச்சுக்கு 2026ஆம் நிதியாண்டுக்கு வரவு செலவு திட்டத்தில் 10.6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இலங்கை கடற்தொழில் கூட்டு தாபனத்தில் கை வைத்தனர். கடந்த காலங்களில் நாசமாக்கப்பட்ட எமது அமைச்சுசார் 10 நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2000 மில்லியன் ரூபாவும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகளில் மீன்பிடி அமைச்சுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது எமது அமைச்சுக்கு மட்டும் 2026 வரவு செலவு திட்டத்தில் 15 பில்லியனுக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இம்முறையே இவ்வாறு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது. மீன்பிடி துறையில் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்பட்டன. அந்த சவால்களை எதிர்கொண்டு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றோம். வடக்கிலும் மற்றும் கிழக்கிலும் மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எமது ஆட்சியில் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்பட்டது. ஆனால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் கடற்தொழிலாளர்கள் கொலை என்பன எமது தந்தையின் ஆட்சியில் நடைபெற்றது என்பதை மறந்து இங்கு ஒருவர் பேசுகிறார் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கை தீவில் ஊடகத்துறையில் ஊடகவியலாளர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்தி ஊடக தொழிலுக்கு ஏற்ற முறையில் வளர்ச்சியிருக்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ள ஊடக தேசிய கொள்கை ஏற்க முடியாது என்று யாழ் ஊடக அமையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக இன்று ஊடக அமையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஊடக கொள்கையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரதான ஊடக அமைப்புகள் 23 பேர் கொண்ட மீளாய்வு குழுவில் இணைக்கப்படாமை தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த ஊடக தேசிய கொள்கை உருவாக்கப்பட்டது. இக்கொள்கை உருவாக்கம் தொடர்பாக உரிய முறையில் ஊடக அமைப்புகளுடன் பேச்சு நடாத்தப்படவில்லை. அத்துடன் 2023 ஆண்டு அறிக்கையின் அடிப்படையில் இக்கொள்கை தயாரிப்புக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டு அது கைவிடப்பட்டது. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த கொள்கையை சில திருத்தங்களுடன் மீளவும் ஆய்வுக்குட்படுத்தி பூர்த்தி செய்துள்ளது. இருப்பினும் தேசிய ஊடக கொள்கை யுனெஸ்கோ ஊடக சுதந்திர கொள்கைகளுடன் இணங்கவில்லை என்பது தெரிகிறது. இது பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடகங்களின் சுதந்திரம் பற்றி பெரும் கவலைகளை எழுப்பியுள்ளது. பல நாடுகளில் பொது சேவை ஊடகத்தை ஒழுங்குபடுத்துதல், ஊடக உரிமையில் வெளிப்படைத்தன்மையை அமுல்படுத்துதல் மற்றும் கலப்பு ஊடக உரிமை கட்டுப்படுத்தல், அதாவது அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் இரண்டையும் ஒரே நிறுவனம் வைத்திருக்கும் முறைமையை தேசிய ஊடக கொள்கை உரிய முறையில் கட்டுப்படுத்தவில்லை. பன்முகத்தன்மை, சுதந்திரமான பத்திரிகை உறுதி செய்தல் போன்றவற்றுக்கு கலப்பு ஊடக உரிமை பல நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இலங்கையில் உள்ள அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களில் அநேகமானவை அரசியல் பின்னணி கொண்டவை. வேறு சில ஊடக நிறுவனங்கள் அரசியல் குடும்பங்களுக்கு சொந்தமானவை. ஆகவே அரசியல் பின்னணி கொண்ட ஊடக நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு ஊடக தேசிய கொள்கை அமையவில்லை என்பதை பகிரங்கமாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார செய்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை அல்லது அதற்கான முன்னெடுப்பு ஆமையகத்தில் செல்வதற்கு எதிராக காட்டப்பட்ட எதிர்ப்பே லண்டன் போராட்டம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருக்கும் போது ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று புலம்பெயர் தமிழ் மக்களிடம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கினர் என்று எமக்கு தெரியாது. அரசாங்கம் வடக்கு கிழக்கு இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு மற்றும் காணி விடுவிப்பு தொடர்பில் தேர்தலின் போது பல வாக்குறுதிகளை வழங்கினர். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசின் செயற்பாடுகள் மந்தகதியில் எதிர்பார்க்கப்படும் வெளிப்பாடுகள் இல்லாமை போன்றவை லண்டன் ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இடர் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மாகாணத்தில் இயங்கி வரும் முஸ்லிம் பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவர்களால் விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அந்தந்த பிரதேசங்களில் நிலவும் இடர்நிலைமை மற்றும் வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு முஸ்லிம் பாடசாலைகளை மூடுவது அல்லது தொடர்ந்து நடாத்துவது தொடர்பான தீர்மானங்களை அந்தந்த வலய கல்வி பணிப்பாளர்கள் மேற்கொள்வதற்கு ஆளுநர் அவர்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அந்தந்த பிரதேசத்தின் சூழலுக்கேற்ப உடனடி தீர்மானங்களை வலய கல்வி பணிப்பாளர் மேற்கொள்ள முடியும் என ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாவீரர் தினமான இன்று வலி வடக்கிற்குட்பட்ட அனைத்து இறைச்சி கடைகள், தனியார் கல்வி நிலையங்கள் மூடப்பட உள்ள நிலையில் தெல்லிப்பளையில் உள்ள அனைத்து கடைகளையும் பிற்பகல் 2 மணிக்கு மூடுவதற்கு தெல்லிப்பளை வர்த்தகர்கள் கூட்டாக முடிவெடுத்துள்ளனர். மாவீர தினமான இன்று வலிவடக்குட்பட்ட அனைத்து இறைச்சி கடைகள், தனியார் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் தெல்லிப்பளையில் உள்ள அனைத்து கடைகளையும் பிற்பகல் 2 மணியுடன் மூடுவதற்கு தெல்லிப்பளையில் உள்ள வர்த்தகர்கள் கூட்டாக முடிவெடுத்துள்ளனர். எனவே அனைத்து வர்த்தகர்களும் வர்த்தக நிலையங்களை மூடி உங்கள் வர்த்தக நிலையங்கள் முன்பாக சிவப்பு மஞ்சள் கொடிகளை பறக்கவிட்டும் இறுதி நினைவேந்தல் நிகழ்வுக்காக துயிலுமில்லங்கள் உங்கள் பிரதேசங்களில் உள்ள மாவீர நினைவாலயங்களில் ஒன்று கூடி உணர்வுபூர்வமாக மாவீர தினத்தை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அவசரகால அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம், தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம், போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர நிலைமையை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதியினால் இந்த கூட்டம் கூட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.